அனைவருக்கும் வணக்கம். விளிமின் குறிசார்மராயராவளின் சுவாமி விவேகானந்தர். இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் தக்காளி நிலவரமும் கருவேப்பிலை கொத்தமல்லி நிலவரங்களாம் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி கருவேப்பிலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 30 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அன்னைக்கு கிலோவாக ஒவ்வொரு கிலோவாக எடுத்து பிரித்து அடுக்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க மொத்தமாக வந்ததை. கொஞ்சம் ஒர்க்கு அதிகமாக இருந்துச்சு, அதனால் வீடியோ ரெகுலராக போட முடியல, மன்னிச்சுக்குங்க. கொத்தமல்லி ஒரு அம்மா விற்றுட்டு இருந்தாங்க. எவ்வளோமான்னு கேட்டப்போ, தம்பி கொத்தமல்லி 30 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கேன் தம்பி, புதினா ஒரு கட்டு 8 ரூபா வரைக்கும் போகுது தம்பினாங்க. இன்றைக்கி பூசணிக்காய், சுரைக்காய் எல்லாம் வாங்கி ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க. பூசணிக்காய் வந்து அது இருந்துச்சு, இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. பீக்கங்காய் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த அரசாணிக்காய் வந்து 150 ரூபா சொன்னாங்க. எத்தனை கிலோனே வரும்னு கேட்டேன். 25 கிலோ வரும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க ஒரு அண்ணன். 25 கிலோ பூசணிக்காய், அதாவது அரசாணிக்காய் சொல்லுவாங்க, இது நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் வந்து சொன்னாங்க. இந்த அரசாணிக்காய் வந்து 300 ரூபா வரும் தம்பி, 50 கிலோ மேலே தான் இருக்கும். இது 300 ரூபா வரும் தம்பினாங்க. அடுத்து பச்சை மிளகா இருந்துச்சு. ஒரு ஐயா இருந்தாங்க. ஐயா எவ்வளோக்கு அன்றைக்கி பச்சை மிளகா போச்சு அப்படின்னு கேட்டேன். தம்பி 300 ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி போகுது தம்பி. எத்தனை கிலோ இருக்குன்னு 17லேருந்து 18 கிலோ வரைக்கும் இருக்குது தம்பி. 300 ரூபா வரைக்கும் போச்சு. நேற்று 450 ரூபா வரைக்கும் போச்சு தம்பி அப்படி சொன்னாங்க. ஒரு நாளில் 150 ரூபா கம்மியாக போச்சுன்னா ஒரு ஐயா சொன்னாங்க. பக்கத்துலேயே ஒரு அண்ணன் மாங்காய் விற்றுட்டு இருந்தாங்க. எவ்வளோண்ணே மாங்காய் சீசன் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்த்தேன். மாங்காய் எவ்வளோண்ணே அப்படின்னே. தம்பி கிலோ 98 ரூபா போகுது தம்பி, உனக்கு எவ்வளோ டிப்பர் வேணுண்ணே வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அண்ணே சும்மா வீடியோ எடுக்கிறக்காக கேட்டேண்ணே, எடுத்துக்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. கிலோ 98 ரூபா வரைக்கும்னா ஹோல்சேல் நம்ம எடுக்கிறப்ப ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்கிட்ட எவ்வளோ தம்பி வேணும்னு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் ஹோல்சேல் 20 கிலோ டிப்பரு மாங்காய் 270 ரூபா. 4 டிப்பரு 270 ரூபா. அந்த தக்காளி, இந்த தக்காளி 300 ரூபா. 12 டிப்பர் 300 ரூபா. அந்த தக்காளி 300 ரூபா. 12 டிப்பர் 300 ரூபா. இந்த தக்காளி 420 ரூபா. தக்காளி டாப் ரேட்டில் போயிட்டுருக்கு. முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நினைக்கிறேன். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 270 ரூபா 300 ரூபா அப்படி தான் போயிடுச்சு. இப்போ 420 ரூபா வரைக்கும் போகுது தக்காளி. இந்த தக்காளி 420 ரூபா. 420. இந்த தக்காளி 380 ரூபா. 380. 15 கிலோ டிப்பரு 380 ரூபா. இந்த டிப்பர் 350.
350 ரூபா. 15 கிலோ 350 ரூபா. 350. அண்ணே எடுத்துக்கோண்ணே. அண்ணே இந்த தக்காளி 350 ரூபா. பாஞ்சு கிலோ 350. இதெல்லாம் வெளியூருக்கு போகிற தக்காளி. சின்ன டிப்பர் பெரிய டிப்பர் மாற்றிட்டாங்க. இந்த தக்காளி வந்து 430 ரூபா. 430. 15 கிலோ 430 ரூபா. இந்த தக்காளி 360 ரூபா. 15 கிலோ வந்து 360 ரூபா. இந்த தக்காளி 370 ரூபா. 5 கிலோ டிப்பர் 370 ரூபா. அந்த டிப்பர் 370 ரூபா தான். இந்த டிப்பரும் இந்த தக்காளி 250 ரூபா. விலை கம்மியில் இதுதான் 250 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இது 250 ரூபா. இது முன்னாடி 370 ரூபா சொன்னீங்க முன்னாடி. 370. இந்த தக்காளி வந்து 390 ரூபா. 390 ரூபா இந்த தக்காளி. 15 டிப்பர் 390 ரூபா. இந்த தக்காளி 380 ரூபா. 380 ரூபா இந்த தக்காளி பேருக்கு. 380. இந்த தக்காளி 260. 260. இது வந்து 330 ரூபா. இந்த தக்காளி வந்து 330. 330. இது வந்து 400 ரூபா. 400. என்ன சின்ன விலையை மாற்றிட்டுருக்காங்க. இது வந்து 320 ரூபா இந்த தக்காளி. 320. ரூபா இந்த தக்காளி. 410 ரூபா இந்த தக்காளி. இந்த தக்காளி வந்து 410. இது 400 ரூபா இந்த தக்காளி. 400 ரூபா போகுது. 400 ரூபா. 400. 15 kg. இந்த தக்காளி வந்து 340 ரூபா. 340. ரூபா இந்த தக்காளி.
360 ரூபா. நான் தக்காளி வியாபாரி. இந்த தக்காளி 320 ரூபா. இந்த தக்காளி வந்து 320. இந்த தக்காளி 110. இது 260 இந்த தக்காளி. இது 330 ரூபா இந்த தக்காளி. இது வந்து 330. இது 330.